இன்னைக்கு என்ன சாப்பிடனா இன்னைக்கு காலையிலேயே சும்மா குழுன்னு கம்மங்கூழ். நேத்தே வந்து பாத்தீங்கன்னா கம்பு எல்லாத்தையும் வந்து ஊற போட்டு இடிச்சு போட்டாச்சு. சனிக்கிழமை ஒரு 11 மணிக்கு கம்பு எல்லாத்தையும் ஊற போட்டிருந்தேன். அப்புறம் வந்து சாயங்காலமா எங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு இடிச்சு கொடுத்தாரு. அவர் இடிக்க நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பு எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். 2 பேரும் சேர்ந்து சூப்பரா கம்பு எல்லாத்தையும் இடிச்சு போட்டாச்சு. இந்த கம்மங்கூழை பொறுத்த வரைக்கும் இடிச்சு போட்டு செஞ்சாதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது நல்லா நம்ம ஒன்றும் பாதியமா இடிச்சு போடுறோமா, அந்த கூழ் குடிக்கும் போது அந்த கம்பு 1-2 முழுசா இருக்கும். அது அப்படியே அது வாயில கிடைக்கும் போது அது மென்னு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட அப்படியே சைடிஸ்க்கு வந்து கொஞ்சம் மோர் மிளகா, சின்ன வெங்காயம் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சும்மா டக்கரா அப்படி இருக்கும். இன்னைக்கு காலை சாப்பாடு இதுதான். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால லேட்டா தான் வந்து எந்திரிச்சோம். ஏன்னா நேத்தே வந்து கூழ் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோமா, சமைக்கிற வேலையில எதுவுமே இல்லை. காலையிலே பாத்தீங்கன்னா இந்த மரத்தடியில வந்து உட்காந்தாச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்கே உட்காந்து அப்படியே கூழும் குடிச்சாச்சு. சிவா வந்து நாங்க கூழ் குடிக்கிற நேரத்துல வந்து வரல. நேரா அவங்க அக்கா கிட்ட வந்து எனக்கு சோறு போடு அப்படின்ட்டு நேரம் மட்டை மேல ஏறி வந்துட்டான். உடனே ஹரிணி இருடா நான் வந்து விளக்கமாரி கிழிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வந்துருச்சுங்க. அப்புறம் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு வந்து கூழ் எல்லாத்தையும் ஊற்றி அவனை சமாதானப்படுத்தியாச்சு. சிவாக்கு ஆனவனா கோவம் வந்துடும், பொசுக்குன்னு வந்து கோவம் வந்துடும். அப்புறம் வந்து விளக்கமாரெல்லாம் கிழிச்சாச்சு. மட்டை வந்து பாத்தீங்கன்னா தென்னை மட்டை ஒன்று தொங்கிக்கிட்டே கிடந்துச்சா, நம்ம அனுமார் போட்டு இழுத்து அப்படியே தொங்கி கிடந்துச்சு. சரி நம்மளுக்கு தேங்காய்லாம் கிடைக்குதா என்னவோ, அட்லீஸ்ட் வந்து விளக்கமாறாது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கமாரெல்லாம் வந்து கிழிச்சாச்சு. அப்புறம் எலுமிச்சை பழமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. சரி எல்லாம் பழுத்து கொட்டி கிடந்துச்சு, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் பூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூத்து இருந்துச்சு. இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் இந்த செடியில வாங்கி வச்சிருக்கோம். சரி வந்து ஹரணிக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் பூ வச்சுட்டு போக கூடாது, சரி லீவு நாள்லயாவது பூவெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூழ் குடிச்சதுக்கு அதுக்கு தூக்கமே வந்துருச்சு. வீடியோ போடலான்னு பார்த்தேன், செம்ம தூக்கம் வந்துருச்சுங்க. அதனால இப்போதான் வீடியோ எடிட் பண்ணி வந்து போடுறேன். அப்புறம் ஹரணிக்கு வந்து தலையெல்லாம் வாரி விட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இனிமேல் தாங்க சமைக்க போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்